ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம பஞ்சு மாதிரி சாஃப்டான மெத்துன்னு தோசையும் நல்லா மொறுன்னு முருகலான தோசையும் 2 மணி நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தோசை மாவு ரெடி பண்ணணும்னா 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அரிசி ஊற வைக்கணும். ஊற வச்ச அரிசி வந்து அரைச்சதுக்கப்புறமா 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அந்த மாவு பொங்கி வரணும். அதாவது ஓவர் நைட் விடணும். அப்போ தான் பர்ஃபெக்டான தோசை மாவு கிடைக்கும். ஆனால் இந்த மாவு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். தோசையுடைய சுவையும் எப்போவுமே நம்ம சாப்பிட்ற தோசை மாதிரி தான் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி கூட தண்ணி சேர்த்து 4-5 முறை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சரிசி வாஷ் பண்ணியாச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறது மாவு ஜவ்வரிசி. மாவு ஜவ்வரிசி சேர்க்குறதுனால குழி பணியாரம் சாஃப்ட் தோசைனா செய்யும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்குறதுனால தோசை குழி பணியாரம்லாம் செய்யும்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்க்குறதுனால தோசை குழி பணியாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட தண்ணீர் சேர்த்து 1லேருந்து 2 முறை வரைக்கும் சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. மாவு ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக வாஷ் பண்ணிங்கன்னா தண்ணி கூட சேர்ந்து ஜவ்வரிசியும் கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 முறை அளவுக்கு வாஷ் பண்ணிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அரிசி எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கணும். இது கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்துட்டு ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் வரைக்கும் இந்த அரிசி ஊறணும். சில பச்சரிசி பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். சில பச்சரிசி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இழுக்காது. 1/2 கப் அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஆகிடுச்சுன்னா மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணீர் சேர்க்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அவ்வளோதான், எல்லா மாவும் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தோசை செய்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மீதியமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா இடத்துலையும் இந்த பேக்கிங் சோடா படுற மாதிரி ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ரெடி பண்ணிக்கலாம். தோசை கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அது நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தோசை சுட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மினி தோசை செய்கிறேன். எண்ணெய் சேர்க்காம சாஃப்ட் தோசை இது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்குன்னு. சுத்தமாக எண்ணெயே சேர்க்கலை. எப்போவுமே இரும்பு தவாவில் தோசை செய்யும்போது இதை மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மாவு ஊற்றி செய்யணும். ஒரு தோசை செய்யும்போது சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ணணும். அப்போ தான் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கும். நம்ம தோசை வந்து மாவு ஊற்றிட்டு இப்படி சுற்றும் போது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த சாஃப்ட் தோசையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். தோசை வெந்துருச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கமன்னு வாசத்தோட சாஃப்டான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாஃப்ட் தோசை மட்டும் இல்லை, நல்லா மொறுன்னு முருகலான மெலிதான தோசையும் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம். கலர் பாருங்கள், வெந்தயம் சேர்த்துருக்கனால நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாஃப்ட் தோசை இந்த மாதிரி கிறிஸ்பி தோசை மட்டும் இல்லை, சேம் இதே பேட்டரில் தான் நான் குழி பணியாரமும் செஞ்சுருக்கேன். குழி பணியாரமும் பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வீடியோடைய தொடர்ச்சி தான் இது. அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கனால இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் பேட்டரில் செஞ்ச அந்த குழி பணியாரம் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டா போதும். சாஃப்டான குழி பணியாரம், சாஃப்டான தோசை, முருகல் தோசை எல்லாமே செய்யலாம்.
உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.